முடிவுக்கு வந்துவிட்டதா பாஜகவின் முயற்சி? பேரத்தை வெளிப்படுத்திய தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா. விஜயிடம் பாதிக்கு பாதி பேரம் பேசினார்கள் என்று கூறும் ஆதவ். முடிவுக்கு வந்துவிட்டதா பாஜகவின் கூட்டணி முயற்சி? பேரத்தை வெளிப்படுத்திய ஆதவ் அர்ஜுனா. விஜயிடம் பாதிக்கு பாதி பேரம் பேசினார்கள் என்று சொல்லும் ஆதவ். ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி. ஆளுக்கு 90 இடங்கள். அதிமுக 90, தாவேக 90, பாஜக 30, ஏனையோர் 24. இப்படித்தான் பேசப்பட்டதா பேரம்? ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி. பாதிக்கு பாதி 90 இடங்கள். அதிமுக 90 இடங்கள், தாவேக 90 இடங்கள், பாஜகவுக்கு 30, ஏனையோர் 24 என இப்படித்தான் பேசப்பட்டதா பேரம்? ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி. அதிமுகவுக்கு 90 இடங்கள், தாவேகாவுக்கு 90 இடங்கள், பாஜகவுக்கு 30 இடங்கள், ஏனையோர் 24 இடங்கள் என்று இப்படித்தான் பேசப்பட்டதா பேரம்? முடிவுக்கு வந்திருக்கிறதா பாஜகவின் கூட்டணி முயற்சி? பேரத்தை வெளிப்படுத்திய தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா. விஜயிடம் பாதிக்கு பாதி பேரம் பேசினார்கள் என்று சொல்லும் ஆதவ். அதிலும் குறிப்பாக ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி. அதிமுகவுக்கு 90 இடங்கள், தாவேகாவுக்கு 90 இடங்கள், பாஜகவுக்கு 30, ஏனையோர் 24. இப்படித்தான் பேசப்பட்டதா பேரம்? பின்னணியில் நடந்தது என்ன? பாஜகவின் கூட்டணி முயற்சி, அதனை விரும்பாத பழனிசாமி, விஜய். என்ன நடந்தது பின்னணியில்? தத்தமது தலைமையில் உறுதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் பிடியே கொடுக்காத 2 பேர். பின்னணியில் என்ன நடந்தது? பாஜக கூட்டணி முயற்சி, அதனை விரும்பாத பழனிசாமி, விஜய் தத்தமது தலைமையில் தொடர்ந்து உறுதி, பிடிகொடுக்காத இருவர். அதிமுகவே தலைமை, குறைந்தது 150 தொகுதிகளில் போட்டி, கூட்டணி ஆட்சி கிடையாது என்று உறுதிபட நின்ற எடப்பாடி பழனிசாமி. தனித்தே தாவேகா போட்டியிடும் என்று பிடியே கொடுக்காத விஜய். அதிமுகவே தலைமை, குறைந்தது 150 தொகுதிகளில் போட்டி, கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என உறுதிபட நின்ற பழனிசாமி. தனித்தே தாவேகா போட்டியிடும் என்று பிடியே கொடுக்காத விஜய். அதிமுகவே தலைமை, குறைந்தது 150 இடங்களில் போட்டி, கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என உறுதிபட நின்ற எடப்பாடி பழனிசாமி. தாவேகா தனித்தே போட்டியிடும் என பிடியே கொடுக்காத விஜய். சரி, தாவேகாவிடம் பேசப்பட்ட பேரம் என்ன? கூட்டணிக்காக வந்த அழைப்பு. விஜய் மனதில் என்ன? விஜய் கூறியது என்ன? ஆதவ் சொன்ன தகவல் இருக்கிறது. ஆதவ் இது குறித்து என்ன பேசினார் என்று பார்க்கலாம். தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம்.
உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல. பாஜகவுடன் நெருக்கம், வேலுமணிக்கு பழனிசாமி காட்டம். கூட்டணி முயற்சி தோல்வியால் இறங்கும் எஸ்பி வேலுமணியின் கை. பாராமுகமாக இருந்தே காரியம் சாதித்த பழனிசாமி. கூட்டணி முயற்சி தோல்வியால் இறங்கும் வேலுமணி கை. கூட்டணி முயற்சி தோல்வியால் வேலுமணிக்கும் பின்னடைவு. தொடர்ந்து அதிமுகவில் உயரும் எடப்பாடி பழனிசாமியின் கை. கூட்டணியில் தினகரன், திமுகவுக்கு சென்றுவிட்ட பன்னீர்செல்வம். கூட்டணி முயற்சி தோல்வியால் வேலுமணிக்கும் பின்னடைவு. தொடர்ந்து அதிமுகவில் உயர்ந்து வரும் எடப்பாடி பழனிசாமியின் கை. பாஜகவுடன் தொடர்ந்து நெருக்கம் காட்டி வரும் வேலுமணிக்கும் இது பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணி முயற்சி தோல்வியால் இறங்கும் வேலுமணியின் கை. பாராமுகமாக இருந்தே காரியம் சாதித்த பழனிசாமி. பாஜகவுடன் நெருக்கம் காரணமாக வேலுமணிக்கு பழனிசாமி காட்டம். தொடர்ந்து அதிமுகவில் உயரும் எடப்பாடி பழனிசாமியின் கை. கூட்டணியில் தினகரன், திமுகவுக்கு சென்றுவிட்ட பன்னீர்செல்வம். கூட்டணி முயற்சி தோல்வியால் வேலுமணிக்கும் பின்னடைவு. முடிவுக்கு வந்த கூட்டணி முயற்சி. தற்போது தனித்தனி பாதையில் அதிமுக, தாவேக. குறைந்தது 165 இடங்களில் அதிமுக போட்டி என எடப்பாடி பழனிசாமி திட்டம். முடிவுக்கு வந்திருக்கிறது கூட்டணி முயற்சி. தற்போதைய நிலை, தனித்தனி பாதையில் செல்கின்றன அதிமுகவும் தாவேகவும். குறைந்தது 165 இடங்களில் அதிமுக போட்டியிட பழனிசாமி திட்டம் வகுத்திருக்கிறார்.